எங்கேயுமே லீக்கேஜ் இல்லையே! எப்படி தான் தண்ணி குறையுதுன்னு எனக்கே ஒரே டவுட்டாக இருந்துச்சு. மார்னிங் ஃபுல்லாக தண்ணிய ஃபில் பண்ணிட்டு போவேன். ஆனா ஈவினிங் வந்து பார்த்தா தண்ணி பாதி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்திங்கன்னா, நல்ல வெயில். ஸோ, அதனால் வாட்டர்லாம் நல்லா வந்து அப்சர்வ் ஆகுது அந்த ரூஃபில். செகண்ட் ரீசன் பார்த்திங்கன்னா, அங்கே இருக்க காக்காங்க நிறைய காக்கா வந்து அந்த தண்ணியில் வந்து நல்லா குளிச்சுட்டு, நல்லா தண்ணியை குடிச்சிட்டு அவ்வளோ காக்கா இருக்கும். ஒரு நாள் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 20 காக்கா மேலே இருக்கும். எல்லாருமே நல்லா தண்ணியில் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் நெக்ஸ்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா, ஹால், கிச்சன் ஒரு ரூம் தான் போட்டிருந்தோம். ஸோ, அதுக்காக மேலே 2 ரூம் போடலான்னு பிளான் பண்ணி அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 1 1/2 மந்த்துக்கு அப்புறமா தான் நாங்கள் அந்த ஜாக்கி எல்லாமே ரிமூவ் பண்ணோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். அதனால தான் கீழே ஒரே ஒரு ரூம் மட்டும் போட்டிருந்தோம். மேல் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா 2 ரூம், ஒரு ஹால், ஒரு பாத்ரூம் இது மட்டும்தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கான வேலையும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, மெல்வின் தான் அவங்க டேடிக்கு சென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தார். ஆக்சுவலி இது எல்லாமே வந்து ஆகஸ்ட், செப்டம்பரில் எடுத்த வீடியோ. நான் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது வீடோட என்ன வேலை போயிட்டுருக்குன்னா, பெயிண்டிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.